தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலைமை அறிக்கையை வெள்ளை அறிக்கையா இன்னைக்கு நிதித்துறை அமைச்சர் திரு மரிய வில்சன் வெளியிட்டிருக்காரு. அதுல தமிழ்நாடு அரசுடைய மின்சார வாரியத்தின் கடனையும் சேர்த்து மொத்த கடனாக 13 லட்சம் கோடி கடன் சுமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வட்டி மட்டுமே கிட்டத்தட்ட 23% மாநிலத்தினுடைய வருவாயில பட்ஜெட்ல 23% வரி வட்டிக்கு மட்டுமே கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓய்வூதியம், சம்பளம் உள்ளிட்ட செலவினங்கள்லாம் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 65% இந்த செலவினங்களுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் மூலதன செலவு வெறும் 5%க்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப குறைவு, வளர்ச்சிக்கான வழியே கிடையாது. இதை தாண்டி நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, கடந்த திமுக ஆட்சியில 2021-26 அந்த காலகட்டத்தில் பெரிய பொருளாதார நிபுணர்களாக சொல்லப்பட்ட ரகுராம் ராஜன், ஜெயரஞ்சன் போன்ற பொருளாதார புலிகள் எல்லாம் அட்வைசர்களா திரு மு க ஸ்டாலினுடைய ஆட்சி வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க, இந்த கிட்டத்தட்ட 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்குற அளவுக்கு அவங்க என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படிங்கறது பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்க, தமிழ்நாட்டுடைய முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு, உழைக்கும் வயதினரோட எண்ணிக்கை குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு கவலைக்குரிய விஷயத்தை இன்றைய அறிக்கையில இந்த அரசு சுட்டிக்காட்டி இருக்கு. உண்மையிலே இது ரொம்ப யோசிக்க வேண்டிய தருணம். இவங்க இந்த புதிய அரசு இப்பதான் வந்திருக்கு. இவங்க என்னென்ன பண்ண போறாங்க, இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு இன்னைக்கு சொல்லல. அதை வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் சொல்லுவாங்க, பட்ஜெட்ல அறிவிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம்.